வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இங்கிலாந்து வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் T20 அகைன்ஸ்ட் இந்தியா. ஸோ ஜாஸ் பட்லர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஏதோ ஒரு பிச்சில் விளையாடுற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா அவர் மட்டும் 68 of 44 balls. மத்த எல்லா இங்கிலாந்து பேட்ஸ்மேனுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. புரியுது, நிறைய பேர் முதல் முறையா இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்ளிகேஷன் காமிச்சிருக்கலான்றதான் நான் சொல்றேன். பட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட போலர்ஸை பெருசா நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பெட்டரா விளையாடி ஒரு 180 மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த போலர்ஸ்னால ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பட் 130 அடிச்சுட்டு நீங்க வந்து போலர்ஸ் வந்து இந்த கொல்கத்தா விக்கெட்ல என்னதான் ஸ்டிக்கியா இருந்தாலுமே வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நிஜமாவே நியாயமே கிடையாது. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் தோக்க காரணம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் தான். அவங்க சீக்கிரமா அடாப்ட் ஆகல. ஹர்ஷதீப் சிங் நியூ பால் அந்த 2 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டாரு. பட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் பெட்டரா விளையாடிருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ திங்க் போக போக அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ்லாம் நீங்க முதல் மேட்சே தோத்துட்டீங்க. ஸோ த பிரஷர் இஸ் ஆன் இங்கிலாந்து, நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.